திருச்செந்தூர் கோயில் கருவறை உட்பகுதியில் சூரியலிங்கம், சந்திரலிங்கம் உள்ளன. திருச்செந்தூர் கோயில் ராஜகோபுரத்திற்கு மேலை கோபுரம் என்றும் ஒரு பெயர் உண்டு. மேற்கு திசையில் உள்ளதால் இந்த பெயர் ஏற்பட்டது. திருச்செந்தூர் கோயிலில் மொத்தம் 24 தீர்த்தங்கள் உள்ளன. வதனாரம்ப தீர்த்தம் இரண்டும் முக்கியமானவை. நாழிக்கிணறு 24 அடி ஆழத்தில் உள்ளது. இங்கு நீராடிய பிறகே கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகம். முருகனின் அறுபடை வீடுகளுள் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே வீடு இக்கோயிலாகும். இங்கு முருகன் சூரபத்மனோடு போரிட்டு வென்று வெற்றி கொடியான சேவல் கொடியுடனும் பார்வதி தேவி அளித்த வேலுடனும் மயில் வாகனத்தில் அருள் பாலிக்கிறார். திருச்செந்தூரில் மூலவருக்கான நெய்வேத்தியத்தில் காரம், புளி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை. சண்முகருக்கான நெய்வேத்தியங்களில் காரம், புளி உண்டு. பருப்பு கஞ்சி, தோசை, தேன் குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, தினைமாவு ஆகியவை இடம்பெறுகின்றன. உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை, சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நெய்வேத்தியத்தில் இடம்பெறுகின்றன. இரவு நேர பூஜையில் பால், சுக்கு, வெந்நீர் ஆகியவை நிவேதிக்கப்படுகிறது. இக்கோயிலில் தினமும் 9 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் தரிசனத்திற்காக கோயில் பகல் முழுவதும் திறந்து வைக்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயில் சங்க காலத்திலேயே சிறப்பு பெற்று திகழ்ந்த திருத்தலமாகும்.